கடந்த 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன படம் தான் கூலி. இந்த படத்துல ரஜினி சாருடன் நாகார்ஜுனா, அமீர் கான், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா அப்படின்னு ஏராளமான திரைப்பிரபலங்களுமே நடிச்சிருந்தாங்க. பேன் இந்தியன் படமாக கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. சர்வதேச அளவுல ரிலீஸ் ஆன இந்த படத்திற்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு படம் பூர்த்தி செய்ததா இல்லையா அப்படின்றது பலருடைய கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. ஏனெனில் படம் ரிலீஸ் ஆன முதல் நாளிலேயே கூலி படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வர தொடங்கியிருக்கு. இருந்தாலுமே வசூல தொடர்ந்து ஏறுமுகமாகத்தான் இருக்காரு. ரிலீஸ் ஆன முதல் நாள்ல 150 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் உலக அளவுல பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த திரைப்படம் வார் 2 ஏற்கனவே இதன் முதல் பாகம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது. அதனால அதனுடைய இரண்டாம் பாகத்தை எதிர்பார்த்து ரசிகர்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கூலி படத்திற்கு தமிழ்நாட்டுல 700 திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டது. வார் 2 படத்திற்கு 200 திரையரங்குகள் தான் கிடைத்ததா. ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவுல கூலி படம் 100 கோடிகளுக்கு மேல வசூல பெற்றது. இந்த நிலையில படம் வெளியாகி 4 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில இந்திய அளவுல மட்டுமே 193 கோடியை எட்டியிருப்பதாக சொல்லப்படுது. மொத்தமாக உலக அளவுல கூலி திரைப்படம் 300 கோடியை எட்டியிருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே அந்த படத்தை லியோ படத்திற்கு இணையாக ரசிகர்கள் ஒப்பிட்டு பேசி வராங்க. சோ லியோ படத்துடைய முதல் நாள் வசூல் சாதனைய கூலி படம் முந்திவிட்டதாக ரஜினி சாருடைய ரசிகர்களுமே சொன்னாங்க. ஆனா இப்போது விஜய் சாருடைய சிம்மாசனம் கோட்டையாக கருதப்படுற கேரளாவுல, அதாவது கேரள ரசிகர்கள் உலக அளவுல அதிவேகமாக 400 கோடியை எட்டிய கோலிவுட் படம் லியோ அப்படின்னு இந்த படத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது தளபதி ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாகவும் பார்க்கப்படுது. இதனையுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே தளபதி விஜய் அவர்களுக்குமே ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியுடன் கூட்டணி அமைக்க போற தேமுதிக கட்சியுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவுமே மாறி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.